4 hours பிஃபோரே நான் வந்து என்ன பண்ணேன், இட்லி ரைஸ் வந்து 4 டம்ளர் போட்டிருக்கேன். கரெக்டாக 4 டம்ளர் இட்லி அரிசி போட்டு இதை வந்து 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி உளுந்தையும் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். இதை ஊற போடும்போதே நான் வந்து வெந்தயத்தையும் சின்ன கப்பில் நான் ஊற போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து உளுந்துலேயே போட்டு கூட நீங்கள் ஊற போடலாம். இப்போ இது 4 டம்ளர் இட்லி ரைஸு, 1 டம்ளர் உளுந்து, இதுதான் ரேஷியோ. இதில் எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் அவல் போட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் ப்ரொசீஜர் இதுதான், 4:1. இப்போ இட்லிக்கு நார்மலாக 4 டம்ளர் போடுறீங்க இல்லையா, அது இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இது 1 டம்ளர் அவல் போட்டு எப்படி ஸ்பாஞ்சி இட்லி பண்ணலான்றத நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஊறி இருக்குது. ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டுப்போம். கிரைண்டரில் உளுந்தை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். உளுந்து போட்டு இது நல்லா ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் அரைக்கணும். இந்த மினிட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு 25 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக இதை ஓட விடணும். இதை பாருங்கள், இது 25 நிமிஷம் ஓடி இருக்கு. கரெக்டாக 25 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கிரைண்டர் ஓடி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். 1 டம்ளர் உளுந்து தான், ஆனால் எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நல்லா அரைச்சாதான் கொஞ்சம் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த உளுந்தை நம்ம எடுத்துட்டு அரிசியும் இந்த அவலையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்கலாம். அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது ரைஸும் நல்லா மசிஞ்சிருச்சு. எப்படியும் உங்களுக்கு 50-55 மினிட்ஸ் நீங்கள் அரைக்கிறதுக்கு டைம் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இட்லி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே புளிக்க வைக்கலாம். புளிக்க வச்சதுக்கப்புறம் இட்லி நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 2 பாத்திரத்தில் இந்த அளவுக்கு நான் கேப் விட்டு மாவு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா புளிக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலே 8 to 10 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு ஃபுல் நைட்டு இருக்க விட்டுட்டு நீங்கள் மறுநாள் வந்து இட்லி வார்த்தையில்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 8 to 10 ஹவர்ஸ் கழித்து நம்ம இட்லி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சு வரும் அது. அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலக்கணும். கரண்டி வச்சு நல்லா கலக்கணும். கலக்கினதுக்கப்புறம் நம்ம இட்லி இதில் வார்த்து எடுக்கலாம். இதுக்கு பாருங்கள், நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலக்கிட்டு இட்லி வார்த்து எடுக்கலாம். பாருங்கள், இது தட்டில் எல்லாம் விட்டு வச்சாச்சு. இப்போ இது வந்து ஸ்டீம் குக்கு 10 மினிட்ஸ் பண்ணி எடுத்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இதை நான் இது பண்ணி பார்த்தேன். இது நல்லா வெந்திருக்கு. அடியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க.